நம்ம ராமஜெயம் அறக்கட்டளை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், எப்படி ஆரம்பிச்சிங்க, உங்களுக்கு எது வந்து உங்களதாக இருக்குது ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இதை பற்றியில் சொல்லியிருக்கீங்க. இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு 17வது வருஷம் இது நம்ம சேவை. 17 வருஷம் யார் யாருக்குள்ள முதல் ரோட்டில் பைத்தியமாக இருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தனியாக அட்மிட்டைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் குப்பை மேலே சாப்பிட குப்பை பொறுத்த வயசான பொள்ளாச்சியில் 60 கிலோமீட்டர் சுற்றளவு நம்ம இந்த உணவு 500 பேருக்கு போயிட்டு டெய்லி ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடையாது, ஒரு ஃபெஸ்டிவல் டே தீபாவளி பொங்கலுக்குலாம் லீவ் கிடையாது, 365 நாள் ஒரு வேலை அந்த ஜீவன் பசியோட சாதாரணமாக 1-2 பேருக்கு ஆரம்பிச்சது, அது 3 ஆச்சு 4 ஆச்சு, இன்னைக்கு ஒரு 16-17 வருஷத்துக்கு 500 நபர்களுக்கு போயிட்டு தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் கூட லீவு. தெய்வங்கள் விஷயத்தை பசிக்கு எப்படி கடவுள் லீவு இருக்குது, அந்த ஜீவனுக்கு போகிறதே ஒரு நேரம் தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்மளால் முடிஞ்சது ஒரு நேரம் உணவு, அது 3/4 கிலோ வர மாதிரி 2 வேலைக்கு ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருவோம். அந்த பெரியவங்க வந்து 2 நேரம் வச்சுக்குவாங்க. நம்ம வாழை இலையில கற்றுனாலையும் ஃபுட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது கைப்படாமல் இருக்கும். இப்போ நம்ம பார்ப்போம் அந்த மாதிரியான குக்கிங் எசன்ஸ் வாங்கியிருக்கோம், நிறைய நல்ல உள்ளவங்க கையினால. அதனால 2 நேரம் நைட் வரைக்கும் சாப்பிட்றோம். இது இந்த மாதிரி ஒரு நோபல் பாஸ் பண்ணுறப்போ நமக்கு பண்ணுறது எப்படி சமாளிச்சு இது 16 வருஷமாக இயங்குறாங்க. நம்ம வீடு வந்து கேஆர்எல் இருக்காரு, ஜியோ இருக்காங்க, வந்து இதோட உண்மை நிலை பார்ப்பாங்க. நம்ம எதையுமே நம்ம வந்து டொனேஷன் எனக்கு இதை பண்ணுங்க, நான் இதை பண்ணுறோம். இது வந்து 17 வருஷத்துக்கு யார் டொனேஷன் போட்டால் நம்ம ரசீது, ஏன்னா நம்ம முறைப்படி ட்ரஸ்டோட ஆக்டில் பதிவு பண்ணி வச்சுருக்கனால நம்ம முறைப்படி அதை செஞ்சுருக்கோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் போய் நாங்கள் 500 பேருக்கு சாப்பாடு தர்றோம், அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம கேட்கலாம். அந்த மாதிரி ஆமாம். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னாக்கா இதோட உண்மை நிலை குறித்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவீங்க, உங்கள் ஃபேமிலியில் சொல்லுவீங்க, ஜீவன் இருக்காங்க அவங்களுக்கு சர்வீஸ் சொல்லுவீங்க. இப்படி போய் 16-17 வருஷத்தில் ஆயிரக்கணக்கான நபர்கள் நம்ம உண்மையாக வச்சுருக்கோம். அப்போ நம்ம ட்ரஸ்ட்டோட இதெல்லாம் டெய்லி 500 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாலும் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு காய் வாங்கி கொடுத்தாலும் நம்ம போய் ரேஷன் பொருள் பாமாயில் பருப்பு அரிசி எது கொடுத்தாலும் நம்ம அவங்க வீட்டில் வச்சுருக்க பழைய பொருள் சாம்பார் பொருள் எது கொடுத்தாலும் நம்ம அப்படி சிறுதுளி பெருவெள்ளங்கிற மாதிரி எல்லாத்தையும் மாதம் சேலரி வாங்கி 100 ரூபா கொடுப்பாங்க, 500 ரூபா கொடுப்பாங்க, 1000 ரூபா கொடுப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம அவங்க இருந்த இடத்துல இருந்து ஃபோன் பண்ணால் போதும், நம்மளே போய் அப்படிலாம் இருக்கவும் தான் இது நடக்குது. அப்போ இங்கே லேபர்ன்ற ஒரு விஷயம் இல்லை, நாமளே 4 மணிக்கு எழுந்திரிச்சு சமைச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 8 ஆச்சு, 500 பேருக்கு சாப்பாடு ஆக்கி பேக்கிங் பண்ணுவோம். இது சேவைக்கு வர்றவங்களும் நிறைய பேர் வருவாங்க. சமையல் குட்டி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது நானே எனக்கு 4 மணிக்கு ஆக்கி டெய்லி 5 கிலோ போட்டு ரைஸ் ஆகி. இது நம்ம வந்து சாப்பாடு வேற ஏதாவது வகையில் முதல் பண்ணுறோம். இந்த சாப்பாட்டுக்கு தான் இறைவன் வந்து ஆரம்பிச்சு வச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேவையாக ஆரம்பிச்சு இன்னைக்கு 24 விதமான சேவை டெய்லி போயிட்டு அந்த 24 விதமான சேவை நம்ம முன்னாடி பஸ்ஸில் வந்து என்னென்னா கல்வி எஜுகேஷன். இப்போ நம்ம பாருங்க ஒரு பொண்ணு உட்காந்து கூட ஹெல்ப் பண்ணி அப்பா அம்மா இல்லாமல் நாம தான் வந்து படிக்க வச்சோம். டபுள் டிகிரி முடிச்சு பிடி மாஸ்டர் ஆகிட்டு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டோட அத்லெட்டிக் இதுக்கு அடுத்தது இந்தியாவுக்காக நம்ம விளையாட போகுது. இப்படி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 100கணக்கான பேர் படிக்க வச்சு ஆடியே தயாரி நம்ம எடுக்கிறது மலைவாழ் மக்கள் குழந்தைகள், நரிக்குறவங்களுக்காக ரொம்ப ஸ்லம் ஏரியாவில் இருக்கிற குழந்தைகள், அப்புறம் மிடில் கிளாஸ் கீழேருந்து அவங்க அப்பா அம்மா நோய் வாய்ப்பு குடும்பம் நெருக்கடியாக இருந்து படிக்க நிறைய இருக்கிற பள்ளிகள் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். நம்ம செய்கிறோம்னாலும் நிறைய நல்ல உள்ளவங்களோட தைரிய ஜாஸ்தி. ஒன்றாவது எவ்வளோ உள்ள வந்து நமக்கு எஜுகேஷன் கேட்குறாங்க. அப்படி அட் ப்ரெசன்ட் வருஷத்துக்கு 30 குழந்தைகள் படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மளிகை ஜாமான் கொடுக்கணும். ஏன்னாக்கா வயிறு நிரம்பி பசி எல்லாம் தீர்ந்தால் தான் படிக்கணுங்கிறது அவங்க யோசிக்கவே முடிச்சு அத்தனை குழந்தைகளுக்கு நம்ம மாதம் மளிகைச்சாங்க 2000 ரூபா மளிகை மளிகை. இன்னைக்கு இந்த 500 பேருக்கான ஃபுட்டு வந்து தயாராகி பேக்கிங் ஆகிருக்கு.
அதுதான் இப்போ பேக் இது எல்லாமே வந்து நம்ம படிக்கிறவங்க நம்ம வாலண்டியர் சர்வீஸ் இருக்கிறவங்க அதே மெகா குக்கர் அது குக்கர் அது வந்து இது நம்ம எங்கேயும் பார்த்துக்க முடியாது. நம்ம தான் முதல் முறையாக இதை வந்து நம்ம ஐடியா செஞ்சு அப்படியே பார்க்குறோம். இது சாம்பார் ரசம் வச்சாக்கா வால் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஒயிட் ரைஸ் வச்சாலும் தனியாக அப்படி வடிவிக்கலாம். வெரைட்டி மீல் செஞ்சாலும் குக்கரில் எப்படி இடகட்டி செய்கிறோமோ அதே மாதிரியே. இந்த பாத்திரத்தோட ஸ்பெஷல்னு பார்த்தா இது ஜெர்மனிலேருந்து ஸ்டீல் வந்துச்சு. நம்ம 304 கிரேடுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சாதாரண இந்தியாவில் கிடைக்கிற எஸ்எஸ் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது 100 டிகிரி. இது 1200 டிகிரி ஏற்றினாலும் இது என்ன காரணம்னா இது ஃப்ளைட் போடுற ஸ்டீல். ஃப்ளைட் போடுறது நம்ம வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வந்து டாக்டர்ஸ் சர்ஜரி பண்ணுற அந்த கத்திரிக்கோள் அந்த ஸ்டீல். நம்ம ஏன்னா ஒருவேளை உணவு கொடுக்குறோம் இவங்களுக்கு வந்து எந்த இதுவும் வரக்கூடாது அப்படிங்கிற சிந்தனையில் நம்ம இதை வந்து செய்யணும். கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபா மதிப்பாகுது. நம்ம ஐடியா பண்ண ஒரு இன்ஜினியர் மூலக்காரர் வந்து சேர்த்தாங்க. அவரோட இதுக்கு அவர் 1 லட்சம் ரூபா லேபர் வாங்கினார். ஆனால் தப்பு இல்லை, இப்படி தான் வரணும், இது இப்படி இருக்கணும், என்னோட கனவு இது. இப்போ இதை பார்த்துட்டு இந்தியாவில் இனி உலகத்தில் இவ்வளவு பெருசு இது பண்ண முடியும், 304 கிரேடில் பண்ண முடியுங்கிறத நம்ம சாத்தியப்படுத்தி இது யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்களோ அவங்களுக்குள்ளே ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இஸ்கான், ஈஷா, நிறைய பெரிய கார்பரேட் காலேஜ் வச்சுருக்காங்க. ஆனால் 25 லட்சம் ரூபா அதை வந்து நம்ம எதெல்லாம் தூக்கிட்டு நம்ம பண்ண முடியும். இதே கொடுத்துட்டு நம்ம 3 லட்சம் ரூபாய்க்கு இவர் வந்து என்னுடைய நிர்மலா தேவி. இந்த சேவைக்கு கடந்த 16-17 வருஷங்கள் ரொம்ப உறுதியாக நம்ம இவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு காரணம் இப்போ ஒருத்தருடைய உழைப்பில் இதை கண்டிப்பாக பண்ண முடியாது. உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. ரொம்ப நன்றி. அன்னைக்கு அண்ணன் பொள்ளாச்சி வந்திருந்தா கொஞ்சம் வந்தேன். அங்கே நிகழ்ச்சி முடிச்சுட்டு அடுத்த நாள் இங்கே வந்திருந்தேன். மகேஷ் கருப்பையர்னு பார்த்து பொள்ளாச்சி சொன்னாங்க. நேரம் தான் சொல்லுங்க. முடிச்சுட்டா நேரம் இருந்தால் உங்களுக்கு சொல்லுங்கள். இல்லாட்டி இங்கே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் மட்டும். ஏன்னா அவருக்கு ஒரு சந்தோஷமா இருப்பாங்க. ஆமாம்மா. இல்லைங்க பார்த்துக்கலாம். தம்பி அங்கே பார்த்துக்கலாமாப்பா? சரிங்கக்கா, ஓகேங்க. டிசம்பர் 17 என்னமோ வருவாங்க சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம ஹெல்ப் எது பண்ணாருன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு நாள் நிகழ்ச்சி வைக்கணும். நாம என்ன பண்றோம்? ஆமா, அதாவது வந்து இப்போ இந்த வருஷத்துல வந்து ஒரு 20 குழந்தைக்கு படிப்பு கொடுத்துருக்கோம். ஒரு 10 பேருக்கு தையல் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கோம்.
இவங்களெல்லாம் 6 மாசத்துக்கு ஒருக்கா வருஷத்துக்கு ஒருக்கா இதெல்லாம் ஒரு என்னன்னாக்கா இவங்க விடுபட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களை நம்ம சரியா கொண்டு கைட் பண்ணி நம்ம நாட்டுக்கு சமுதாயத்துக்கு பயன்படுத்தாம இந்த செயின் வச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா எங்கேயோ வந்து ரொம்ப சிரமப்பட்டு சம்பாதிச்சு ஒருத்தர் கொடுக்குறாங்க. அவங்க கஷ்டப்பட நம்ம மக்களுக்கு புரிய மாட்டேங்குது, ரொம்ப ஈஸியா நினைச்சிடுறாங்க. 7 மணிக்கு வந்து உட்கார ஆரம்பிச்சுவாங்க. அந்த ரூம் வந்து நம்ம வந்து செட்டு போட்டு நம்ம செட்டு போட்டு இப்போ பெரியவங்களாம் உள்ள கட்டிலும் போட்டுருக்கோம். வந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அப்புறம் போய்க்குவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த வீட்டில் தான் யாரும் பெரியவங்க கூட பேசுறது. அதான் பெரியவங்களுக்காக இந்த செட்டை போட்டு நான் கட்டில் போட்டு புது டீச்சரு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அப்புறம் சாப்பிட்டு போயிடு. ஸ்கூலுக்கு போவோம், சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போவோம். இன்னைக்கு உங்க மூலியமா கடவுள் காட்ட வச்சிருக்காரு. ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாம். ஏதோ ஒன்று பார்த்து பண்ணலாம். மளிகை ஜாமான் வேணும் அவ்வளோதாங்க. மாசத்துக்கு போயிட்டு வரப்பா. வழி போக்கிறவங்க கையால் இங்கே வச்சுருந்தா அங்கே வச்சு போயிட்டு
சாப்பாடு போய் தம்பிக்கு வருவாங்க கொடுத்துருவோம்.